கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு கொள்ளை வந்து நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர்றது வரைக்கும் இதை வந்து நல்லா வேக விட்டுடலாம். கொள்ளு நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொள்ளு வந்து நல்லாவே வெந்து வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் மிளகு, அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக பூண்டு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கொள்ளை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொள்ளு வேக வச்சிட்டு இருந்த தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த மசாலாவை இதில் இப்போ சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ரசம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவுமே சேர்த்துடலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அருமையான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.